இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கோதுமை முட்டை தோசை பண்ண போறோம். கோதுமை மாவுல முட்டை தோசை செஞ்சா ரொம்ப சூப்பர் டேஸ்டா இருக்கும். வெறும் கோதுமை தோசை சாப்பிட்றதை விட அதுல முட்டை தோசையை செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த தோசை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். கோதுமை தோசைக்கு மாவு இதில் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இது வந்து நான் 3 பேர் சாப்பிட்லாம், அந்தளவு கரெக்டாக இருக்கும். 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன், வெள்ளை ரவை. அரிசி மாவு ரவை ரெண்டையும் சேர்க்குறப்போ நம்ம தோசை வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். அதுக்காகத்தான். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றி கலந்துடாதீங்க. முதல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துட்டு அதுக்கப்புறமா நிறைய ஊற்றணும். அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்தளவுக்கு மாவை ஈரப்படுத்திட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கணும். தோசை நல்லா ஊற்றுறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். புதுசாக தோசையெல்லாம் செய்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதனால் அவங்களுக்காக தான் இதெல்லாம். இப்போ நல்ல மாவெல்லாம் நல்லா ஈரமாயிருச்சு. இப்போ நல்லா கலந்துடலாம். மாவு இது போல் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊறட்டும். எதுக்காகனா நம்ம ரவை போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கலாம். 5 நிமிஷம் ஊறினா தான் ரவை வந்து நல்லா மெதுன்னு இருக்கும். அதுக்காக தான். மாவு கலந்து வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். முட்டை தோசை பண்ணுறதுக்கு முட்டையை முதல்ல கலக்கிக்கலாம். ஒரு முட்டை போட்டிருக்கேன். கொஞ்சம் பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு. இதை கலந்துடலாம். 1 முட்டை 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம். நான் 1 முட்டை தான் சேர்த்துருக்கேன். சின்ன தோசையாக ஊற்றலாம் அப்படின்றதுக்காக தான். பெரிய தோசையாக ஊற்றினோம்னா 2 முட்டை இதில் சேர்த்துக்கலாம். தோசைக்கல் காஞ்சிருச்சு, ஊற்றிக்கலாம் மாவு. கல் ரொம்ப சூடாகிறதுக்கு முன்னாடியே ஊற்றிடணும், இல்லைன்னா மாவு வந்து சுருண்டுட்டு வந்துடும். இந்த மாதிரி நல்லா வலுவலுப்பாக ஊற்றுறதுக்கு வராது. இதுக்கு மேலே முட்டையை ஊற்றிக்கலாம். கோதுமை தோசைக்கு முட்டையை கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தோசை ஊற்றணும். ஏன்னா கோதுமை தோசை மேலே முட்டையை உடச்சி ஊற்றுனீங்கன்னா அது வலுவலுப்பாக இருக்கிறதுனால ஒரே இடத்துல நிற்காது. 1 முட்டை 2 முட்டை கூட ஊற்றிக்கலாம். ரொம்ப நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக அரிசி மாவு தோசை செய்கிறத விட இந்த தோசை ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய பேர் இப்போலாம் கோதுமை தோசை தான் சாப்பிட்றாங்க அதிகமாக. அது போல் எல்லா நாளும் ஒரே மாதிரி சாப்பிடாம இது போலையும் ஒரு நாள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கும் சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே மிளகுத்தூள் தூவிக்கலாம். அவ்வளோதான். அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நம்ம விருப்பம்தான், எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய், நெய், இப்படி எது வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம். போட்ட உடனே திருப்பி போடக்கூடாது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அடியில் கோதுமை தோசை வந்து வெந்து அதுக்கப்புறம் மேலே முட்டை வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ தான் தோசை வந்து முறுமுறுப்பாக இருக்கும். அவ்வளோதான். முட்டை தோசையை திருப்பி போட்டாச்சு. ரொம்ப சூப்பராக தோசை வந்திருக்கு. நீங்களும் இது போல் முட்டை தோசை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.